لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب صدق الله العظيم. الحمد لله. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு முதல் 10 தராவியை முடித்துவிட்டு மஹ்ஃபிரத்துடைய 10வது பத்திற்காக எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா முதல் 10 அனைத்து தராவியுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்வானாக. நம் குர்ஆன் ஓதுதலை புரிந்து கொள்வானாக. அதிகமாக சதக்கா செய்ததை அனைத்து நல்ல காரியங்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்று தராவியிலே சூரா யூசுப் சூராவை நாம் கேட்டோம். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நபிமார்களுடைய சம்பவங்களை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நம்மளை போன்று ஒரு ஊரில் பிறந்து அதே நாட்டிலே வளர்ந்து அதே ஊரிலே மௌத்தாகக்கூடிய அந்த வரலாறு போன்று இருக்காது. நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எடுத்தாலும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு நபியோடைய வரலாறு எடுத்தாலும் சரி, நாட்டுக்கு நாடு அப்படியே பயணித்து கொண்டு அவர்களுடைய மௌத்தும் பார்த்தோம் என்று சொன்னால் வேற நாட்டிலும் இருக்கும். அதே போலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பார்த்தோம் என்று சொன்னால், ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் பலவேறு சோதனைகள். அவர் சிறு வயதிலே ஒரு ஊரில் இருக்கிறார். அடுத்ததாக அவரை சகோதரர்கள் கிணற்றில் போடப்படுகிறார்கள். அவர் அடிமையாக விற்கப்படுகிறார். அதுக்கப்புறம் அமைச்சர் கூட அந்த மாளிகையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அமைச்சராக இருக்கிறார். மிகப்பெரிய அரசாட்சியும் ஒரு அரசராகவும் ஆகிவிடுகிறார். இதே போன்று நபிமார்களுடைய சம்பவம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நபிமார்களுடைய சம்பவம் ஒவ்வொரு மாதிரியாக அந்த படிப்பினைக்குரிய சம்பவமாக இருக்கும். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எல்லா சம்பவமும் பலவேறு இடத்துல இருக்கும். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் மட்டும் ஒரே சூறால அடுக்கடுக்காக ஒரே சூறால ஆக்கி வச்சிருப்பான். அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான் அஹ்ஸனல் கஸஸ் அப்படின்னு சொல்றான். அஹ்ஸனல் கஸஸ் உடைய விளக்கங்கள் கிதாபுல எழுதுறாங்க. மிகப்பெரிய சிறப்பான ஒரு சம்பவம். அப்படின்னா என்னங்க, ஒரே சூறால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை வேற எந்த ஒரு சூறாவை பார்க்க முடியாது. அழகாக கோர்வையாக ஆரம்பத்திலிருந்து அவருடைய வரலாறுகளை நீங்க கண்டிப்பாக தர்ஜுமா எடுத்து பாருங்க. அழகாக அந்த கனவுடைய விளக்கங்கள் இருந்து அவருடைய சம்பவங்கள் இருந்து வரிசலா இருக்கும். நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை பேர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை இசாக் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் 11 பிள்ளைங்க. அதுல ஒரு தாயுடைய வந்தவங்க தான் யாருன்னு சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பின்யாமீன் அப்படின்னு 2 நபர்கள். மற்ற 9 நபர்கள் வேற தாயிலிருந்து பிறந்தவங்க. இதுல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிகமாக பிரியம் யாரிடம் இருக்கும் அப்படின்னு சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல தான் இருக்கும். இது ஒரு அவங்களுக்கு மேலதான் பிரியத்தை வைக்கணும் அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு ஹதீஸ்ல வரும், எல்லா நபிமார்கள் எல்லா மனைவிமார்களுக்கும் சரியான முறையில இரவுடைய நேரத்தை கழிப்பாங்க, சரியான முறையில் அவர்களுடைய ஹக்கை சரியா பூர்த்தி செய்வாங்க. நபி அவங்க இப்படி செய்வாங்க, யா அல்லாஹ் என்னுடைய கட்டுப்பாட்டுல என்னுடைய விஷயத்துல நான் எல்லா மனைவிமாருக்கும் சரியாக பேணி நடக்கிறேன். அதே மீறி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது எனக்கு உள்ளத்துல அதிகமாக பாசம் இருக்கு, யாரா இந்த காரணத்தினால தண்டிச்சிடாத அப்படின்னு நபி அவங்க துஆ செய்வாங்க. இதே போலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா மகன்கள் மேலே பிரியம் இருந்தது. ஆனா அதிகமாக பிரியம் யாருக்கு இருந்தது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல பிரியம் இருந்தது. இந்த ஒரு பொறாமையின் காரணமாக தான் யூசுப் நபிய தந்தையிலிருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 நபர்களும் மஷூரா செய்றாங்க. அதுல 8 பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கொலை பண்ணிடுவோம், கத்ல செஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அதுல ஒரு நபர் மட்டும் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா
10 தொப்பம் என்னதான் பணம் வேணாம், 1000 தான் இருந்தாலும் நம்முடைய தாயுடைய மகன் தான், நம்முடைய தாயுடைய தந்தையுடைய மகன் தான், நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே அப்பா தான், ஒரே தந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவது தந்தையிலிருந்து பிரிச்சு அழைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய அவர்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு வரும், அதே மாரியே நடக்கும். உடனே யாக்கூப் அந்த மகன்கள்லாம் வருவாங்க, வந்து தந்தைகிட்ட கேட்பாங்க, உங்கள்கிட்ட நாங்க அழைச்சிட்டு போறோம், நாங்க விளையாடுறதுக்கு, நாங்க சுற்றி திரியறதுக்காக உங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நாங்க வெளியே அழைச்சிட்டு போறோம் விளையாடுறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவங்க சின்ன பையன், ஓனா ஏதாவது கடிச்சிரும் அப்படின்னு. இதுவே அவங்களுக்கு காரணமாயிடுச்சு. இப்படி சொல்லிட்டார்ல அத்தா, ஓனாய் கடிச்சிருன்னு சொல்லிட்டார்ல, இப்படி நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியாவது சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க. கடைசியில ஒரு கிணத்து வருது, கிணத்துல நம்ம போட்டுறாங்க. காரணம் என்ன சொல்லிடுறாங்க, இங்க ஓனாய் கடிச்சதுன்னு சொல்லி கடிச்சு மௌத்தாயிரன்னு சொல்லிடுறாங்க. அந்த பாதையில போயிட்டு வந்த ஒரு கூட்டத்தார்கள் தண்ணி எடுக்கிறாங்க கிணத்துல இருந்து. யார் வரா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வராங்க. அவங்கள்ட்டயே வித்துறாங்க, யார, தன்னுடைய மகன்களை வித்துறாங்க. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம அடிமையை விற்கக்கூடிய ஒரு சந்தை இருக்கும். அந்த காலத்துல அடிமைகள் விற்கக்கூடிய சந்தைன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த அடிமைகள் விற்கக்கூடிய சந்தையில பார்த்து அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம விற்கிறார். அப்ப என்ன தேவைப்படுதுன்னு சொன்னா, அந்த நாட்டுடைய அமைச்சருடைய அந்த ராணி இருக்காங்களா இல்லையா, அமைச்சருடைய மனைவி, அவங்களுக்கு என்னன்னு சொன்னா குழந்தை கிடையாது, குழந்தை பாக்கி இல்லாம இருந்தா. அந்த சமயத்துல ஒரு குழந்தைய நம்ம ஒரு மகனை என்னது அடிமையில இருந்து நம்ம உரிமை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைவீதி சந்தல் அடி போறாங்க. அமைச்சர் வந்து ஒரு அழகான பையனை பார்க்கிறார். யாருங்க அது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அழகுக்கு சொந்தக்காரங்க யாரு, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அந்த நபரை வாங்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விலை கொடுத்து வாங்குறாங்க. யாரு, அந்த மாளிகைக்கு போயிடறாங்க. அமைச்சருடைய மாளிகைக்கு அந்த குழந்தை தத்தெடுக்கிறார். அந்த காலமாக அந்த அமைச்சருடைய மனைவிக்கு என்ன ஆயிடுன்னு சொன்னா, ஒரு வாலிப வயசு வந்தன இவங்க மேல ஒரு பிரியம் வந்துருது. யூசுப் நபியுடைய அழகு வந்து பொதுவா சில அந்த வயசு ஆக ஆக என்ன ஆகும் சொன்னா, அழகு வந்து அப்படியே வாடிடும். ஆனா யூசுப் நபி அவர்களுக்கு அந்த எந்த அளவுக்கு வாலிப வயசு கூட கூட என்ன ஆகுன்னு சொன்னா அழகும் கூடுது. அதனாலதான் அவங்க தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தன்னுடைய ஆசைக்கு என்ன பண்றாங்க, அந்த மாளிகையுடைய அமைச்சருடைய மனைவி என்ன பண்றாங்க, தன்னோட ஆசைக்கு கூப்பிடுறாங்க. இருந்தாலும் அவங்க ஓடுறாங்க, பிடிக்கிறாங்க, பெரிய சம்பவம். அந்த அமைச்சர்கிட்டே மாட்டி விட்டுறாங்க. இவங்க ஜெயில அடைச்சிருங்க, ஜெயில அடைச்சிருங்க, அடுத்த வாழ்க்கை இது. அதுக்கப்புறம் பெரிய சம்பவம். அமைச்சர் வந்து இவர் தான் செஞ்சதா அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக பல வேலையாட்கள் பெண்களை நிக்க வச்சு பழங்களையும் கத்தியும் நிக்க வைப்பாங்க. பழங்கள் அறுக்கிறதுக்கு பதிலா எல்லாரும் என்ன அறுத்துப்பாங்க சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு பார்த்து தன்னுடைய கையை அறுத்துப்பாங்க. குர்ஆன் ஆயத்து வருது, தன்னுடைய பழங்கள் அறுக்கிறதுக்கு பதிலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணிடுவாங்க சொன்னா கத்தி அறுத்துப்பாங்க. அப்பயே அந்த அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அமைச்சரோட மனைவி, இல்ல இல்ல இவர் தான் தப்பு பண்ணாரு, ஜெயில அடையுன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த அம்மா என்ன பண்ணிடுவாங்க, ஜெயில வருவாங்க. பல காலங்கள் ஜெயில வாழ்க்கை. இதுல தான் பல மாற்றங்கள் நிகழுது. இதுல இருந்து நம்ம அதிகமாக படிப்பினை பெறக்கூடிய விஷயம் இதுதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியுடைய சம்பவத்திலிருந்து நம்ம ரெண்டு விஷயம் படிப்பினையா பெறணும். ஒண்ணு பொறுமை, ஒண்ணு மன்னிப்பு தன்மை. ஒண்ணு என்னதுங்க, பொறுமை, ஒண்ணு மன்னிப்பு தன்மை. எல்லா இடத்துலயும் பொறுமையா இருந்தாங்க, வாழ்க்கையில ஜெயிச்சாங்க. பொறுமையா இருந்தாங்க, வாழ்க்கையில ஜெயிச்சாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுல எப்படிப்பட்ட ஒரு திறமை கொடுத்திருந்தாங்க சொன்னா, பல நபர்களுடைய கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய நபராக, பல நபர்களுடைய கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய நபராக யார் இருப்பான்னு சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்துல அந்த நாட்டுடைய அரசர் ஒரு கனவுக்காக வருவார். அந்த நாட்டுடைய அரசர் கனவுக்காக வருவாரு. அந்த கனவுக்கு பதில் சொல்லுவாங்க, இந்த இத்தனை எனக்கு கனவு இப்படி தெரியுது, 7 மாடுகள், காய்ந்த மாடுகள், 7 கொழுத்த மாடுகள், இதுல காய்ந்த மாடுகள் கொழுத்த மாடுகள் திங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குர்ஆன்ல ஒரு சம்பவமே வருது. இப்படி கனவு கேட்டவங்க கனவுக்கு சரியான முறையில் விளக்கம் சொல்லுவாங்க. உங்களுக்கு பல வருஷங்கள் விவசாயம் விளைச்சல் நடக்கும், பல வருஷங்கள் விளைச்சல் நடக்கும், அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு கனவுல போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நடக்கும். அவர்
திரும்பி அந்த நாட்டுடைய அரசராக மாறிடுவார். ஃபர்ஸ்ட் நிதி அமைச்சராக மாறுவாங்க, அதுக்கப்புறம் நாட்டுடைய பிற்காலத்தில் அரசராகவும் மாறுவாரு. அந்த அரசராக இருக்க சமயத்துல அவங்க யார், அந்த மகன்கள் இருக்காங்க இல்லையா, 9 பேரு. பல நாட்கள் கழிச்சு அவங்க நாட்டுல பஞ்சமா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தானியங்கள் வாங்க யூசுப் நபி இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு வருவாங்க. யூசுப் நபி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ர் நாட்டுக்கு வருவாங்க. அந்த மிஸ்ர் நாட்டுல வந்து அந்த 9 பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்முடைய கூட பிறந்த இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. மன்னிப்பதற்காக தந்தைகிட்ட நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நீங்க அடுத்த வாட்டி வரும்போது பின்யாமீனையும் சேர்த்து அழைச்சிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பின்யாமீன் கூட போறவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த பின்யாமீனையும் சேர்த்து அழைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த யூசுப் நபி அந்த 9 பேர்ட்ட சொல்லுவாங்க, நீங்க அப்பதான் அதிகமா கொடுப்பேன், அவங்க அந்த கூட இருக்கக்கூடிய அவரே அழைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிக்கு முழுமையாக சுற்றி காமிக்காம தன்னுடைய கிணத்துல போட்டாங்க, அந்த தவறு முழுமையாக மன்னிச்சு இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க. தானியங்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வாட்டி வந்து அதிகமாக கொடுப்பாங்க. இதுல இந்த சம்பவத்துல நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னு சொன்னா, ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லிட்டேன். படிப்பினை என்னன்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொறுமை மன்னிக்க தன்மை, பொறுமை மன்னிக்கக்கூடிய தன்மை, இந்த 2 தன்மை தான் உறுதியான விஷயம் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது, வலமன் ஸபர வ கஃபர இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். யார் பொறுமையா இருக்கிறாங்களோ, யார் மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கிறாங்களோ, இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், இதுதான் உறுதியான விஷயம் சொல்லிட்டு வருது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம தராவியில தினமும் குர்ஆனை கேட்கிறோம், தராவியில பல சூறாக்களோட விஷயம் கேட்கிறோம். நம்மளுக்கு அடுத்ததாக உயரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம குர்ஆன் ஓதுறோம் அப்படின்னு சொன்னா அடுத்ததா குர்ஆனை தர்ஜுமா படிக்கக்கூடிய சிந்தனை வரணும், குர்ஆனை விளக்கங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய சிந்தனை வரணும், குர்ஆனை சரியான முறையில் தேடக்கூடிய சிந்தனை வரணும், அடுத்தவங்க மன்னிக்கக்கூடிய தன்மை வரும். இதுதான் ரமலான் மாதத்துடைய நோன்பு கற்றுக் கொடுக்குது. ரமலான் மாதத்துடைய நோன்பு கற்றுக் கொடுக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்திலிருந்து நம்ம விளங்குறது இந்த பொறுமையுடைய தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை, பொறுமையோட தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை. இந்த 2 தன்மையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில முழுமையாக வர்றதற்காக அல்லாஹ்ட்ட அதிகமாக நம்ம துஆ செய்யணும். இந்த இம்மையிலும் மறுமையிலும் சரி அல்லாஹ்ட்ட முழுமையாக பொருத்தமான வாழ்க்கை வருவதற்காக அல்லாஹ்ட்ட முன்மாதிரியான சமூகமாக அல்லாஹ் வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய நல்ல அடியாக ஆக்கி அருள் புரிவானாக. வாக்கிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.